இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீல்டு அவருதே தான். இது போட்டு 15 நாள் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. முச்சோளம் போட்டாச்சு. ஸோ எல்லாம் தண்ணி பாய்ச்சாச்சு. இதுவும் 10 அடிக்கு ஒரு லைன் தான். 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி இப்போ கட் பண்ணிவிட்டு 4A கப்ளர் போட்டு ரெயின் வாஷ் வால்வு மாட்டி சிங்கிள் சைடு ஒரு சைடு வால்வு போடுறோம், ஒரு சைடு மூடி போட்டுட்டு ரெயின் வாஷ் மாட்டி நம்ம லாஸ்ட்டில் எண்டுக்க போட்டுட்டுறோம். ஸோ தண்ணி எவ்வளோ அழகாக பாஞ்சிட்டு பாருங்கள். ஃபுல்லாக கேப்லாம் விடாது. 10 அடிக்கு ஒரு லைன் நம்ம சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா கேப்பு விடாது, கரெக்டாக பாயும். சில பேர் 12 அடி 13 அடி 14 அடிக்கு ஒன்று போடுறாங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா பாயாது. கண்டிப்பாக கம்பெனிக்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நாம் ஏன்னா நேரில் ஃபீல்டில் போட்டு பார்க்குறோம். ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறோம். 10 அடிக்கு மேலே போடாதீங்க. வேர்க்கடலை மட்டும், வேர்க்கடலை உளுந்து இது மட்டும் தான் நாங்கள் பயிர் பண்ணுவோம். அதாவது வேர்க்கடலை, உளுந்து, வெங்காயம் இந்த 3 பயிர் தான் நாங்கள் பண்ணுவோம். அப்படின்னா நீங்கள் 12 அடிக்கு ஒரு லைன் போடலாம், தனி பாயும். ஆனால் ஹைட்டாக வர பயிர் இந்த மாதிரி முத்துச்சோளம், தீவனப்பில், கரும்பு, மரவள்ளி, எள் இந்த மாதிரி உயரமாக வர பயிரெல்லாம் நீங்கள் ரெயின் வாஷில் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் 10 அடிக்கு ஒரு லைன் போடுங்க. இல்லை 9 அடிக்கு ஒரு லைன் கூட போட்டுங்க. 8 அடி ஒரு லைன் கூட போடுங்க. 8, 9, 10 அதுக்கு மேலே போடாதீங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பயிர் ஹைட்டான உடனே தடுத்துக்கும், தண்ணி அதிகமாக போகாது அந்த பக்கம். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது 10 அடிக்கு மேக்ஸிமம் 10 அடி, அதுக்கு மேலே போகக்கூடாது. 8 அடி 9 அடி 10 அடி இந்த 3 கணக்கில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பாயும். நீங்கள் அதிகமாக 12 அடி 13 அடி 14 அடி கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க 20 அடிக்கு பாயுது 5 அடிக்கு பாயுதுன்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறத வச்சு கேட்டிங்கன்னா அவங்க பயிர் வந்து தண்ணி பாயாது. திரும்பவும் ஒரு 2வது டைமு நீங்கள் சென்டர் அவங்க இப்போ 20 அடி போட்டதிங்கன்னா சென்டர் ஒரு லைன் எடுத்து ரெயின் வாஷ் போடுற மாதிரி வந்துடும் நிலமை. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட சொல்கிறாங்க, இல்லை சார் கம்பெனிக்காரங்க சொன்னதை கேட்டு நான் 20 அடிக்கு போட்டேன் பாயில் அப்படின்னு சொல்லி இப்போ சென்டர் நம்மகிட்ட பொருள் வாங்கி சென்டர் லைனில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது 10 அடி அதிகபட்சம் 10 அடிக்கு ஒரு லைன் போடுங்க. அதுக்கு கம்மியாக போட்டாலும் போடுங்க, அதுக்கு அதிகமாக போடாதீங்க. 11 அடி 12 அடிலாம் போடாதீங்க. நான் சொன்ன மாதிரி வெங்காயம், வேர்க்கடலை, உளுந்து இந்த 3 பயிர் மட்டும்தான் பண்ணுவோம். அப்படின்னா 12 அடிக்கு ஒரு லைன் போடலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. 13 போடாதீங்க, 12 அடிக்கு ஒரு லைன் போடலாம். இல்லைங்க எல்லா பயிரும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நீங்கள் 10 அடி இல்லை 9 அடி அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. சூப்பராக பாயும், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே இவனை எவ்வளோ அழகாக பாய்ஞ்சது பாருங்கள். பயிர் ஒரே அளவு வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 160 அடி, சேம் அதே அளவு தான். 160 அடி 10 அடிக்கு ஒரு லைன்னு ரெயின் வாஷ் போட்டு 15 நாள் ஆகுது. முத்துச்சோளம் போட்டிருக்காங்க. மோட்ரு 5 HP 10 லைன் பாயும் ஒரு டைமில். ஸோ இதுவும் அவர் தான். இது போட்டு 2 மாதம் ஆச்சு, கருது வந்துருச்சு. ஸோ இதை போட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணார். ஸோ இதை போட்டு நல்லா தண்ணி பாயுது, நல்லா முத்துச்சோளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ அடுத்து அந்த ஒரு ஏக்கரும் போட்டார். இந்த ரெயின் வாஷாக பாஞ்சிட்ருக்கு, அந்த ஃபீல்டு தான் பாஞ்சிட்ருக்கு ரெயின் வாஷ். ஸோ இந்த ஃபீல்டு போட்டு பார்த்ததுக்கப்புறமா நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அடுத்து இந்த ஒரு ஏக்கர் போட்டார். ஸோ 2மே ஒரு ஃபீல்டு தான். லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃபீல்டு தான். இப்போ அடுத்த ஃபீல்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அதுவும் இப்போ போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே அவங்க ஃபீல்டு தான். ஸோ 1 by 1 அப்படியே போடுறோம். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ யாருக்காவது இந்த ஃபீல்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணுங்கள், கூப்பிட்டு போய்ட்டு காமிக்கிறேன். பார்க்கலாம் மோட்ரு போட்டு எப்படி தண்ணி பாயுதுன்னு காமிக்கிறோம். எத்தனை லைன் பாயுது, எத்தனை நீளம் எடுத்துருக்கோம், மோட்ரு எத்தனை HP, ஸோ பயிர் என்ன பயிர், ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களை சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.